உங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயில் உண்டியல ஒரு திருடன் வந்து கொள்ளையடிக்கிறான். பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அவனுக்கு கிடைக்குது. அதுல சில ரூ. 100 செலவு பண்ணி பரிசு பொருள்கள் வாங்குறான். யூ நோ அண்டா, குடம் அப்படி இப்படின்னு. அத கொண்டு வந்து ஊர் ஃபுல்லா குடுக்குறான். நீங்க லைன்ல போய் நின்னு அத வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம்லங்க. ம். அந்த இது கோயில் உண்டியலில் கொள்ளையடித்து வாங்கப்பட்ட பொருள் அப்படின்னு அத கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த பொருள தொடறக்கு கை கூசணுங்க. கண்டிப்பா கூசும். இப்போ எப்படி கோயில் உண்டியல் இருக்கிற பணம் வந்து பொதுமக்களுடைய சொத்தோ, அதே மாரி தாங்க இந்த அரசாங்கத்துடைய சொத்து. நம்ம செலுத்துகின்ற வரி பணம், இந்த அரசாங்கத்திட்ட இருக்கிற எல்லா பணங்கள், இயற்கை வளங்கள் இதெல்லாமே வந்து மக்களுடைய சொத்து. அத கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி, அந்த அந்த கொள்ளையின் மூல் சம்பாரிச்ச பணத்துல சில ஆயிரங்கள செலவு பண்ணி, உங்களுக்கு கொண்டு வந்து பரிசு பொருள் கொடுக்குறான், எலக்ஷன் டைம்ல. நீங்களும் அதை துளி கூட எந்தவித ஒரு கூச்சமோ, அச்சமோ, ஒரு வெட்கமோ இல்லாம வாங்குறீங்க. எவ்வளவு கேவலங்க! யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல போய் நீங்க வாங்கி வச்ச அந்த பரிசு பொருள ஒரு நிமிஷம் பாருங்க. நான் சொன்ன இந்த கோயில் திருடன் அவனையும் கற்பனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து தோணுங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த பாவத்தில் சம்பாரிக்கப்பட்ட அந்த பணத்துல அவன் கொண்டு வந்து உங்களுக்கு பங்கு குடுக்குறான். அதையும் நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறீங்க. நல்லதே இல்லைங்க. இன்னைக்கே தூக்கி அந்த பொருள குப்பையில வீசி எறிங்க.